ஹலோ வீவர்ஸ், 2026 பாபா வங்காவுடைய கணிப்புகளானது தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகி வருகிறது. அதாவது இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரால உலகிற்கு காத்திருக்கக்கூடிய பேரதிர்ச்சி என்று பாபா வங்காவுடைய கணிப்பானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கில் நிலவி வரக்கூடிய பதற்றமான சூழலானது குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே வெடித்து வரக்கூடிய போர் மேகங்களானது உலகத்தையே அச்சத்தில் ஆழ்த்தி உள்ளது என்று தாங்க சொல்லணும். இந்த சூழலில் பல சதாப்தங்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா பல அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மைகளை கணித்து கூறிய பல்கேரியாவின் கண் தெரியாத தீர்க்கதரிசி பாபா வங்காவுடைய கணிப்புகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் மீண்டும் வைரலாகி வருகின்றன அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இவர் பார்த்தீங்கன்னா 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் ஒரு பெரிய உலகளாவிய போர் ஏற்படும் என்று கூறியிருந்தது. தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு ஒத்து போவதாக பலருமே பார்த்தீங்கன்னா கருத்து கொண்டு வருகிறார்கள். அதாவது பாபா வங்கா தனது கணிப்பில் ஐரோப்பாவில் ஒரு பெரிய போர் வெடிக்கும் என்றும் அது உலகளாவிய அளவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக சொல்லணும்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தற்போதைய மோதல் ஒரு மூன்றாவது உலக போருக்கு வித்திடுமோ என்ற அச்சத்தை உலக மக்களிடையே பார்த்தீங்கன்னா தற்போது ஏற்படுத்தி உள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. அதாவது ஈரானுடைய ஆன்மீக தலைவர் அலி காமேனி குறித்த சில குறிப்பிட்ட கணிப்புகளுக்கு இதில் அடங்குவதாகவே சொல்லப்படுவது விவாதங்களை கிளப்பி உள்ளது. அதாவது கடந்த காலங்களில் செப்டம்பர் 11 இரட்டை கோபுரம் தாக்குதல், சுனாமி பேரழிவு மற்றும் பிரிட்டன் இளவரசி டயானாவுடைய மரணம் போன்றவற்றை பாபா வங்கா மிக துல்லியமாக கணித்ததாக அவரது ஆதரவாளர்கள் நம்புகிறார்கள். அந்த வகையில் தான் 2024 ஆண்டுல உலக தலைவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் உயிரியல் ஆயுத போர்கள் அல்லது பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழலில் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய மோதல் என்பது வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான போராக மட்டும் இல்லாமல் வல்லரசு நாடுகளையுமே உள்ளடக்கிய ஒரு சர்வதேச மோதலாகவே உருவெடுத்து உள்ளது. பாபா வங்காவுடைய கணிப்புகளின்படி பார்க்கும்போது இத்தகைய மோதல்கள் மனித குலத்திற்கு பெரும் அழிவை ஏற்படுத்தி தரக்கூடியது என்பதால அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்பதே உலக நாடுகளுடைய கோரிக்கையாகவும் ஒரு பக்கம் அமைஞ்சிருக்குங்க. இருப்பினுமே இத்தகைய தீர்க்க தரிசனங்கள் அறிவியல் பூர்வமானவை அல்ல என்றும் அவை பெரும்பாலும் குறியீடுகளாகவே சொல்லப்படுவதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் சரிங்க, மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய அமைதியற்ற சூழலானது உலக பொருளாதாரத்தையும் மக்களுடைய பாதுகாப்பையும் நேரடியாகவே பாதிக்கும் என்பதால உலக நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய கட்டாயத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்போது அமைஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பாபா வங்காவுடைய கணிப்புகளின்படி இந்த 2026 முழுக்க என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று பாபா வங்கா பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாங்க. அதாவது உலகில் பல தீர்க்க தரிசிகள் இருந்தாலுமே அவற்றில் பாபா வங்காவுடைய கணிப்புகள் மிகவுமே பிரபலமானவை மட்டுமல்லங்க, அவரது கணிப்புகள் இதுவரை பார்த்தீங்கன்னா பொய்த்ததும் கிடையாதுங்க. 1996 ஆண்டிலேயே இவர் உயிரிழந்து விட்ட போதிலேயுமே எதிர்காலம் குறித்த இவரது கணிப்புகள் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அந்த வகையில் பாபா வங்கா இறப்பதற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டுமே உலக நாடுகளில் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கணித்து அவற்றை குறிப்புகளாக எழுதி வைத்து உள்ளார். அதில் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தாக்குதல்கள், உயிரி ஆயுதங்கள், உலக அழிவு மற்றும் கோவிட் தொற்று நோய் பரவல் போன்ற பல விஷயங்களை பாபா வங்கா சரியாக கணித்து சொல்லியிருந்தார். இவருடைய கணிப்புகள் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா வெளியாகி உலக அளவில் பரபரப்பை கிளப்பி வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஜாதகம் எழுதி வைத்துவிட்டு சென்ற பாபா வங்கா அந்த வகையில் இந்த ஆண்டு அதாவது வரப்போகின்ற 2026 என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. உலகில் பல பகுதிகளில் நிலநடுக்கம், வெள்ளமும் ஏற்பட்டு உலக அழிவானது தொடங்கும் என்றும் பெரிய மோதல்கள், இன கலவரங்கள், சோகமான சம்பவங்கள் நடைபெறும் என்றும் பாபா வங்கா கணிச்சிருந்தாரு. சொன்னது போலவே தற்போது பார்த்தீங்கன்னா ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே பார்த்தீங்கன்னா பதற்றமான சூழலானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாமே
எல்லாமே மனசுக்கு சங்கடம் தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இனி வரப்போகின்ற 2025ஆம் ஆண்டுல பல உலக நாடுகளில் போர்கள் வெடிக்கும் என்று கூறியிருந்த பாபா வங்கா 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்றும் கணித்திருக்காரு. இந்த முறை 2026ஆம் ஆண்டு பயங்கரமாக இருக்கும் என்றும் 3ஆம் உலக போர் ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது என்றும் பாபா வங்கா பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லியிருக்காரு. அதாவது இயற்கை பேரழிவுகள், பொருளாதார நெருக்கடிகள், கட்டுப்பாடற்ற செயற்கை நுண்ணறிவு போன்ற பல ஆபத்துக்கள் 2026ஆம் ஆண்டுல ஏற்பட போவதாகவும் இதனால 2026 மிகவும் ஆபத்தான ஆண்டாக மாறும் என்றும் பாபா வங்கா கணிப்புல குறிப்பிட்டு இருக்கார். இந்த நிலையில தான் 2006 புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ளதுங்க. அதாவது 2026 இப்போது பிறந்துருச்சு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்தை நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த நேரத்துல தான் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா பதற்றமான சூழலும் ஏற்பட்டு இருந்துச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய AI தொழில்நுட்பம் 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து அசுர வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நிலையில தற்போது உலகளவில் AI இல்லாத துறையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா AI ஆனது ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நிலையில தான் 2026ல் AI மூலமாக மனித உறவுகளுக்கு பிளவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் மனிதர்களுடைய வாழ்க்கையுமே கூட ஆதிக்கம் செலுத்த தொடங்கும் அளவுக்கு AI-உடைய வளர்ச்சியானது அடையும் என்றும் கணித்து உள்ளார். மேலும் தங்கம் மற்றும் இதர மதிப்புமிக்க உலோகங்களுடைய விலையில யாரும் எதிர்பாராத வகையில அதிரடி மாற்றம் வரும் என்றும் மக்களிடையே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மேலும் இது சாமானிய மக்களிடையே கவலையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. சொன்னது போலவே தங்கத்துடைய விலையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதாங்க இருந்துட்டு இருக்கு. கடந்த ஆண்டு பல உலக நாடுகளுக்குள் இன கலவரங்கள், போர் நடக்கும் என்று கணித்து இருந்தார் பாபா வங்கா. அந்த வகையில் உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன போர், இந்தியா பாகிஸ்தான் போர், மியான்மர் உள்ளிட்ட கலவரம் என பல உலக நாடுகளில் போர் பதற்றமானது நிலவியது. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டை போலவே 2026ஆம் ஆண்டிலும் ஒரு பெரிய உலக போர் தொடங்கும் என்று கணித்து உள்ள பாபா வங்கா அந்த போரில் முக்கிய வல்லரசு நாடுகள் ஈடுபடும் என்றும் உலகமெங்கும் உள்ள கண்டங்களில் இந்த போர் பதற்றம் பரவும் என்றும் கணித்து உள்ளார். அப்படி நடக்கும் பட்சத்தில் உலக நாடுகளுக்கு இடையே பொருளாதார பிரச்சினை, கரன்சி மதிப்பு சரிவு, வங்கிகள் திவால், பணவீக்கம் அதிகரிப்பு, நிதி நெருக்கடி போன்ற பிரச்சனைகளானது தலை தூக்கும் என்றும் அவர் கணித்து உள்ளார். மேலும் கடந்த ஆண்டை போலவே பார்த்தீங்கன்னா வருகின்ற 2026ஆம் ஆண்டிலையும் மாபெறக்கூடிய இயற்கை பேரழிவுகள், பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புகள், தீவிர வானிலை நிகழ்வுகள் ஏற்படும் என்று அந்த பேரழிவால் 8 to 7% நிலப்பரப்பானது பாதிக்கப்படும் என்றும் பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காரு. மேலும் மோசமான காலநிலை மாற்றத்தால் வரலாறு காணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம், தீவிர வறட்சி, வானிலை ஏற்படும் என்றும் இதனால பூமியில 2 பங்கு சுற்றுச்சூழல் அமைப்பை மாற்றும் என்றும் பாபா வங்கா கணிச்சிருக்காரு. 2026ஆம் ஆண்டு நவம்பரில் ஒரு பெரிய விண்வெளி கப்பல் பூமியை நோக்கி வரும் என்றும் இதன் மூலமாக மனிதர்கள் வேறொரு உலகத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி வேற்றுக்கிரக வாசிகளுடன் பேசுவார்கள் என்றும் பாபா வங்கா கணிச்சிருக்காரு. 2026ஆம் ஆண்டுல ரஷ்யாவில் இருந்து உலகின் அதிபதி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் உருவெடுப்பார் என்று கணித்து உள்ளார். கடலுக்கு கீழே பெரிய நகரம் கிடைக்கவும் வாய்ப்பானது இருப்பதாக அவர் கணித்து உள்ளார். 2026ல் சீனாவின் ஆதிக்கமானது அதிகரிக்கும் என்று கணித்து உள்ளார். இதில் தைவான் மீதான கட்டுப்பாடு அல்லது தென் சீன கடலில் விரிவாக்கம் ஆகியவை அடங்கக்கூடும். சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் நெருக்கடி, தொழில்நுட்ப ஆதிக்கம் போன்றவற்றால 2026ஆம் ஆண்டுல இடப்பெயர்வு, அமைதியின்மையை உலக நாடுகளுக்கு இடையே அதிகரிக்கும் என்றும் கணித்து உள்ளார். மேலும் பாபா வங்கா அவரது தீர்க்க தரிசனத்தின்படி அடுத்த 3000 ஆண்டுகளில் இந்த பூமியை என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதையும் ஆண்டு வாரியாக எழுதி வைத்து உள்ளார். தனது இறப்பு தேதி ஆகஸ்ட் 11, 1996 நடக்கும் என்றும் அவர் கணித்தபடியே நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி பாபா வங்கா சொன்ன பல விஷயங்களானது அப்படியே நடந்துட்டு இருக்குங்க. மேலும் அதனுடைய ஒரு தாக்கத்தின் காரணமாக இப்போது போருமே பார்த்தீங்கன்னா நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மைங்க. மேலும் இனி வரப்போகின்ற நாட்களில் பாபா வங்கா கணிச்சு சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு நடக்க போகுது இல்லைன்னா நடக்காதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க.
இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே ஏற்பட்டு இருக்கின்ற இந்த பதற்றமான சூழல் குறித்துமே பார்த்தீங்கன்னா பாபா வங்கா முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த பாபா வங்காவுடைய இந்த கணிப்புகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இருக்கக்கூடுங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நம்புவாங்க, ஒரு சிலர் நம்பாமலும் இருப்பாங்க. மேலும் பாபா வங்கா கணிச்ச எக்கச்சக்கமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் நடக்காமலும் போயிருக்குங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இது நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஜோதிடத்தின் மூலமாக கிரகங்களுடைய அமைப்பை வைத்து எழுதியிருக்கோங்க. அதே போல தான் பாபா வங்காவுமே பார்த்தீங்கன்னா இவருமே பார்த்தீங்கன்னா பல கணிப்புகளை பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காங்க. அந்த கணிப்புகளை வச்சு தான் ஒவ்வொரு வருஷமும் என்னவெல்லாம் நடக்க போகுது, எப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற பல விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இப்போது நாட்டில் பார்த்தீங்கன்னா பதற்றமான சூழல்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லையா? இதற்கு நீங்க காரணமாக இருப்பது யாராக இருக்கும் அப்படின்னு நீங்க யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.